நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒமேக்ரான் வைரஸ் சிங்கப்பூருக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதனால் பயண கட்டுப்பாடுகள் எதுவும் புதுசாக விதிக்க போகிறாங்களா, உள்ளார சிங்கப்பூருக்குள்ளே வர முடியுமா வர முடியாதா, என்னென்ன ரூல்ஸை மாற்ற போகிறாங்க, இந்த ஒமேக்ரான் வைரஸ் வந்ததுன்னா இந்தியாவிலையும் வந்துருச்சு. ஸோ இதோட அறிகுறிகள் என்னென்ன, இது வந்துன்னா எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும், இப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்ட்ரோ வீடியோ போட்டு இந்த டைமில் உங்களை நோகடிக்க விரும்பலை. ஸோ டைரெக்டாகவே வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒமேக்ரான் வைரஸ் இந்த 15ஆம் தேதி ஃப்ளைட்டு ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்னது இந்தியாவிலேருந்து. இதுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் அவ்வளோ வருது. தயவுசெய்து ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் செம்மையாக இருக்கும், ஓகேங்களா? இது எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூட்ரலாக இருக்கிறது. நியூட்ரல்னால் தெரியும், வண்டி ஓட்டையில் நியூட்ரல் கியர்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? அதான் நடுநிலையான கியர் அப்படின்னு சொல்லுவாங்களா. நடுநிலையாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப தாம்னு குதிக்காதீங்க, ரொம்ப சோகம் வந்தாலும் வருத்தப்படாதீங்க, ஓகேங்களா? எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், இதுவும் கடந்து போகும்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ பயப்படுறதோ பதட்டப்படுறதுக்கோ எந்த ஒரு வேலையும் இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த சாட்டர்டே சண்டே கிடையாது, அதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டேல நம்ம இதில் லைவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க. என்ன கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆனால் நிலமை இங்கே ரொம்ப எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் ரொம்ப நிலமை மோசமாக இருக்குது. அவங்க அந்த லேடிஸ் தான் கமெண்ட் பண்ணாங்க, அந்த சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் 2 பேருமே ஒரே ஐடியிலேருந்து தான் வர்றாங்க. அதனால் யாருன்னு எனக்கு தெரியலை. நிலமை ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, VTL அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது, என்ன ப்ராப்ளம்னே தெரியலை, தற்கொலை பண்ணிக்கலாம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காயிருச்சு, என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்க கமெண்டில் போய் இது பண்ணேன். அப்புறம் மெயில் ஐடி கொடுத்தேன், மெயில் ஐடிக்கு வந்தாங்க. அவங்கள்ட்ட சிஸ்டர் அப்போல்லாம் பேசாதீங்க, அவர் பிரதர் அவங்க ஹஸ்பண்டும் பேசினாங்க, மெயிலில் பேசினோம், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, என்னன்னு சொல்லுங்கள். நான் கேட்டேன், என்னால் ஹெல்ப் பண்ண முடியலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, VTL ரிஜெக்ட் ஆகுது, என்ன ரீசன்னே தெரியலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தேன், ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது அவங்க இதில். ஆனால் அவங்களோட அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை நான் சரியாக பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனால் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, நான் ஒன்றுமே பண்ணல, ஆறுதல் சொன்னேன், நீங்கள் இதை மாறும் நிலைமை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நானும் விசாரித்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அவங்க வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில் அந்த டேட் ஆஃப் பர்த் வெறும் ஏஜ் மட்டும் இருந்திருக்கு. ஸோ அதை டேட் ஆஃப் பர்த்தை மாற்றினோம்னா சரியாக போயிடுச்சு. அவங்க கம்பெனியிலேருந்து அவங்களுக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதை மாற்றினோன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்தை முழுசாக போட்டோன்னா, ஏஜை மட்டும் போடாமல் டேட் ஆஃப் பர்த்தை முழுசாக போட்டோன்னே அவங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, VTL வந்துருச்சு. இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டும் போயிட்டாங்க, வரப்போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் நடக்கும். நீங்கள் இதுக்காக ரொம்ப வருத்தப்படுறது அதெல்லாம் தேவையே இல்லை. கண்டிப்பாக வந்துடலாம், பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, ஓகேங்களா? எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. இதை சொல்லலை நீங்கள் சொல்லுவீங்க, உனக்கு என்னப்பா நீ சிங்கப்பூரில் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பேசுகிற, இங்கே இருக்கவனோட வழி எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நிறையா பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. அப்படியெல்லாம் கிடையாது. நானும் 1 வருஷம், நான் மார்ச் மாதம் எனக்கு என் ஒய்ஃப் டெலிவரியாக நான் ஊருக்கு வந்தேன். போன வருஷம் மார்ச்சில் லீவில் வந்தேன், 1 மாதம் லீவில் தான் வந்தேன், டிக்கெட்டும் போட்டு தான் வந்தேன். என்னால் திருப்பி வர முடியாமல் போயிடுச்சு. ஒய்ஃபு டெலிவரிக்கே மிகப்பெரிய அமௌண்ட்டு செலவாச்சு, சிசேரியன் தான். ஸோ நானும் மாட்டிக்கிட்டேன். நான் 14 வருஷமாக சிங்கப்பூரில் இருக்கேன்னா இங்கே என் சம்பளம் எவ்வளோ இருக்குன்றது ஒரு கெஸ் பண்ண முடியும் உங்களால். அப்படி இருக்கிறப்ப நான் வெறும் 300 ரூபா சம்பளத்துக்கு, ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளத்துக்கு பெட்ரோல் பேங்க்கு போயிட்டு இருந்தேன். ஸோ நானும் அந்த வலி வேதனைகளை அனுபவிச்சிருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் அப்பையும் நான் நியூட்ரலாக தான் இருந்தேன். சரி சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன். எப்போயுமே எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பாருங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ஓகேங்களா? வளன்னு பேசாமல் மேட்ருக்கு வாடான்றது எனக்கு நல்லா புரியுது. ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் கொரோனா கேசஸ் எத்தனை அப்படின்றத பார்த்துருவோம். சிங்கப்பூரில் நேற்றைய நிலவரப்படி, நேற்று 2ஆம் தேதி நிலவரப்படி 1100 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் சமூக அளவில் 1050 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப வயசானவங்க 155 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளிநாட்டு ஊழியர்கள் தங்கும் விடுதியில்
41 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அதில் 10 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே தான் பஞ்சாயத்து. அதில் 2 பேர் வந்து இந்த ஒமேக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி தான் வந்து சிங்கப்பூருக்குள்ளே வந்து ஒமேக்ரான் வைரஸ் வந்தது, ஓகேங்களா. ஆனால் வந்து இன்னும் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்கள அப்படியே ஐசோலேட் பண்ணிட்டாங்க, தனிமைப்படுத்திட்டாங்க. அவங்களோட க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தவங்களெல்லாம் எல்லாத்தையும் தனிமைப்படுத்திட்டாங்க. அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சிங்கப்பூரில் வந்து கொரோனா வந்துருச்சு. 2 பேருக்குன்னு சொல்லி நேற்றே அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சிங்கப்பூர் சிட்டிசன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே சிங்கப்பூரில் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்டரை ஓப்பன் பண்ணணும், திருப்பி க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இப்படியே க்ளோஸாகவே வச்சுருந்தோம்னா வந்து சிங்கப்பூரோட பொருளாதாரம் ரொம்ப டவுனில் போயிடும்னு சொல்லி எல்லா சிங்கப்பூர் சர்வே இடத்துல சிங்கப்பூரர்களே வந்து பார்டரை ஓப்பன் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ண வாய்ப்புகள் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து 2 பேருக்கு வந்து இந்த ஒமேக்ரான் வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் 2 பேருக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த திருச்சியில் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்த 2 பேருக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க, தனிமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கதா சொல்கிறாங்க. பட்டு எனக்கு தெரிந்த வரைக்கும் அவ்வளோ அந்தளவுக்கு வந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூரில் இந்த ஒமேக்ரான் இல்லை. அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஒமேக்ரான் இருக்குது. அது டிபார்ச்சர் வேறு, போர்டிங் வேறு. ஸோ வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக திருச்சியிலேருந்து வந்தவங்களுக்கு அந்த நார்மல் கொரோனா தான், இந்த இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நியூஸ் வரும், அடுத்த நியூஸ் வரும். நான் எப்போயுமே வந்து நியூஸ்லாம் உடனுக்குடனே தகவல்களை சொல்லிடுவேன். இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். ஒமேக்ரான் வந்து நேற்று ஈவினிங்கே வந்துருச்சு. நான் லேட்டாக சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லி பயமுறுத்த வேணான்றது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இதை பற்றி நல்லா டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்குவோம். இங்கே வந்துருச்சு இனிமேல் போச்சு, உள்ளே வர முடியாது அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப பயந்துருவீங்க. ஸோ வந்து நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் நேற்று ஈவினிங்லேருந்து நான் எல்லாத்தையும் செக் பண்ணி தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா. இது மாதிரி தகவலை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, சிங்கப்பூர் நியூஸாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இன்னும் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தகவல் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. நான் எப்போ போடுவேன், நான் டைமிங் பார்த்துலாம் போட மாட்டேன், எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது. ஸோ வந்து முக்கியமான தகவல்கள்லாம் வந்ததுன்னா உடனுக்குடனே அப்லோட் பண்ணிடுவேன். இது மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அது உங்கள் நல்லதுக்காக தான். இன்னும் நல்லா வந்து நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அவ்வளோ டிலே பண்ணது, ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்தியாவோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 994 மில்லியன் பேரில் வந்து இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையில் 994 மில்லியன் பேர் வந்து பெரியவர்கள், ஓகேங்களா. அதில் 84% வந்து ஒரு முறைக்கு மேலே வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்க, 49% வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட், ஓகேங்களா. ஃபுல்லி வேக்சினேட்டட் 49%. ஸோ வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, ஓகேங்களா. ஓகே, அடுத்தது வந்து வீடியோவை ஃபுல்லாக தயவுசெய்து பாருங்கள். ஏன்னு கேட்டால் சிங்கப்பூருக்குள்ளே வரலாமா என்னன்றதெல்லாம் இனிமேல் தான் சொல்ல போகிறேன். பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. மிகுந்த சோர்வு, அதாவது இந்த கொரோனா அந்த புதுசாக வந்திருக்கல ஒமேக்ரான், அது வந்ததுன்னா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், என்னென்ன இது வரும் அப்படின்றத சொல்கிறேன். மிகுந்த சோர்வு, காய்ச்சல், உடல் வலி, குமட்டல், வயிற்றுப்போக்கு, தொண்டை எரிச்சல் இதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ இங்கே சிங்கப்பூரில் வந்து 2 பேருக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கும் வந்து இந்த தொண்டை எரிச்சல் அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொரோனாக்கும் இந்த ஒமேக்ராவுக்கும் என்ன மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்ததுன்னா சுவையே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து சுவை அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் அளவு வந்து மூச்சு திணறல் ஏற்படும்ல, இதில் வந்து அந்த மூச்சு திணறல் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. இன்னும் சொல்லப்போனால் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் கவனிக்க வேண்டிய விஷயம். மெயினாக வந்து இப்போ கொரோனா வந்து அந்த டெல்டா ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம கொரோனாவாக இருக்கட்டும், அது வந்ததுன்னா வந்து சுவை தெரியாமல் போயிடும், மூச்சு விட முடியாது. ஆனால் இதில் வந்து சுவையும் தெரியாமல் போல் மூச்சும் விட முடியுது, குறைவான அறிகுறிகள் தான் தெரியுது. ஸோ வந்து அதே மாதிரி இது வரைக்கும் வந்து ஒமேக்ரானுக்கு வந்து எல்லா நாடுகள்லையுமே பரவி இருக்குது. ஆனால் ஒமேக்ரான் வைரஸால் இறந்தாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் கூட கிடையாது. இது எல்லாத்தையும் தான் நான் உட்காந்து நேற்று நைட்லேருந்து வந்து
தேடி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து இது வந்து அவ்வளவு ஃபஸ்ட்டு எனக்கு இது வந்து இன்னும் வந்து மருத்துவத்துறையிலேருந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிஞ்சு இன்னும் அதாவது வெளிப்படையாக அஃபீஷியலாக அலௌன்ஸ் பண்ணலை. பட்டு நான் தேடின வரைக்கும் நான் என்னோடய கருத்துக்களை வச்சு நான் சர்ச் பண்ண வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒமேக்ரான் அந்த அளவுக்கு வீரியமிக்க வைரஸ் கிடையாது அப்படின்றது என்னோடய கருத்து. இதுக்காக வந்து நம்ம சேஃப்டி இல்லாமல் இருக்கணுன்றது கிடையாது. இன்னும் அவங்க மருத்துவத்துறையிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி சொன்னாதான் வந்து உறுதியாக தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் நமக்கே தெரியுதுல்ல, இப்போ ஒரு நார்மல் ஆளுக்கே தெரியும் அந்த வைரஸ்லாம் சுவையெல்லாம் இழந்துச்சு, இதுக்கு சுவையெல்லாம் போகல, ப்ளஸ் வந்து ஆக்சிஜனும் தேவைப்படலனாவே முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து இதில் வந்து இது என்னன்னா உயிரிழப்பு ஊசி போட்டாவே வந்து பயப்பட தேவையில்லை, ஃபுல்லி வேக்சினேட்டட் வந்து பயப்படவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தயவுசெய்து எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்றேன், ஊசியை போடுங்க, ஊசியை போடுங்க. பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி ஊசி போட சொல்லுங்கள் எல்லாரையும். ஊசி போட்டாலே பயப்பட தேவையில்லை கொரோனாவை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து இதுக்கு பயப்பட தேவையில்லை. அடுத்தது வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. சில பேர்லாம் வந்து இந்த புறணியை கிளப்பி விடுறதுக்குன்னே இருக்கிறாங்க. ஃப்ளைட்டை வந்து ஆனால் 15ஆம் தேதியிலேருந்து ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்னது உண்மை தான். ஆனால் என்னென்னா அது வந்து கமர்ஷியல் ஃப்ளைட்டு தான் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்தே பாரத் திட்டம்னு ஒன்று வந்து அறிவித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் சிங்கப்பூருக்குள்ளே வர முடியாது, ஆனால் போக முடியும். அது மாதிரி தான் இந்த VTLம். இப்போதைக்கு சிங்கப்பூரோட நிலைமை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இங்கேருந்து வந்து இந்த வந்தே பாரத் திட்டத்து மூலமாக நிறையா பேர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அங்கேருந்து யாரும் வர முடியாமல் ரொம்ப நாள் வந்து வர முடியாமல் இருந்தது. ஸோ வந்து இங்கே ஒர்க்கர் பற்றாக்குறை இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்தியா கவர்மெண்ட்டு வந்து இந்த ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணதுக்கே சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் நியூஸை பார்த்தப்போ என்ன சொன்னதுன்னா, தூதரை வந்து இந்திய தூதரை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. அது என்ன பேசுனாங்கன்றது இன்னும் சரியாக தெரில. பட் என்ன பேசியிருந்தாலும் இப்போதைக்கு ஓகேங்களா, இப்போதைக்கு க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் டிக்கெட்லாம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ வந்து நீங்கள்லாம் பயப்பட தேவையே இல்லை, தயவுசெய்து பயப்படாதீங்க. இப்போதைக்கு வந்து பார்டர் க்ளோசிங் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்துடலாம், டிக்கெட் போட்டவங்களாம் வந்துடலாம். ஓகேங்களா? நான் அதுக்கு தான் வந்து அதாவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து எப்பயுமே முழுசாக பாருங்கள் வீடியோவை. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணுங்கள். நான் காமெடியாக சில வார்த்தைகள் சொன்னாலும் சில வார்த்தைகள் வந்து சொல்கிற வார்த்தையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக நோட் பண்ணுங்கள். என்னோடய பழைய வீடியோவிலலாம் நான் திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல் ஏஜென்சியில் டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொன்னேன். எதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நம்மளாக போட்டோம்னா பணத்தை திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ட்ராவல் ஏஜென்சின்னு அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ வந்து சப்போஸ் ஒமேக்ரான் வைரஸாக வந்து ரொம்ப வீரியமிக்கதாக ஆகி சப்போஸ் ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் அமௌண்ட்டை திருப்பி வாங்கிடலாம், அமௌண்ட்டு லாஸ் ஆகாது. அதுக்காக தான் நான் சொன்னது. அப்படியெல்லாம் ஆகாது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. டிக்கெட் போட்டவங்களாம் வந்துடலாம். ஓகேங்களா? என்னென்னா இப்போ சப்போஸ் வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு, இப்போ அதிக பேருக்கு கொரோனா வருது, இந்த ஒமேக்ரான் பரவுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்றது இது என்னோடய கெஸ்ஸிங்கு. இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வேவ் அப்போ சிங்கப்பூரில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கேஸ் 2 கேஸ் வந்துக்கிட்டு இருந்த இடத்துல 300 400 போச்சு, 1000 கேஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. என்ன மாதிரி கட்டுப்பாடுகள்னால், வெளிநாட்டிலேருந்து இப்போ நீங்கள் வந்து VTL மூலமாக வர்றீங்க, வந்தால் 2 நாள் மட்டும்தான் வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வர வரைக்கும் தனிமைப்பட்டு போகலான்னு சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி மாற்றுவாங்கன்னா 7 நாள் வரைக்கும் தனிமைப்படுத்திக்கணும். இல்லை அந்த கொரோனா அந்த புது வகை வைரஸோட ஒமேக்ரான் வைரஸோட வீரியம் அதிகமாக இருந்ததுன்னா 14 நாள் வரைக்கும் தனிமைப்படுத்திக்கணும். இந்த மாதிரி தான் மாற்றுவார்களே ஒழிஞ்சு மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ப்ளஸ் வந்து இந்த ஒன்று கூடல்கள்லாம் இப்போ 5 பேர் வரைக்கும் கடையிலலாம் உட்காந்து சாப்பிட்லான் இருக்காங்க. ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து வெளியில் போகலாம், வாரத்தில் 7 நாளும் வந்து 8 ஹவர் வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த ART மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், PCR எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றுவாங்களே ஒழிஞ்சு ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ண மாட்டார்கள். திரும்ப சொல்கிறேன், ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. பயப்படாதீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்றைய தகவல். எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூருக்குள்ளாரன்றதை விட சிங்கப்பூர் வந்தவங்களுக்கு வைரஸ் வந்திருக்கு, அவங்கள தனிமைப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மேலே உள்ளே வருதா என்னன்றது எல்லாமே இப்போ இந்தியாவிலையும் வந்துருச்சு. பரவாமல் இருக்காது, வரதான் செய்யும். பட் வந்து நம்ம பயப்பட தேவையில்ல. அது வீரியம் வந்து என்னோட ஆராய்ச்சியோட
இறுதிக்கட்டது என்னென்னா வீரியம் குறைவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்திருக்கு. இப்போ டெல்டா ப்ளஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது இந்தியாவில் உருவாச்சு, அது எவ்வளோ பேரை காவ வாங்குச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இது வந்து ஆரம்பித்தோன்னே சொல்லிட்டாங்க ஹெல்த் ஆர்கனைசேஷன். பாவிகளா, இதை இவ்வளோ முன்னாடி சொல்கிறீங்களே, அந்த கொரோனான்றது சைனாவில் ஆரம்பித்தப்பே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு சைனாலே அதை வச்சு லாக் பண்ணியிருக்கலாமே, வெளியில் வராமல் தப்பிச்சிருக்கலாம், எல்லா நாடுமே ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த கொரோனாவால் என்னோடய வாழ்க்கையெல்லாம் 3 வருஷம் பின்னாடி போயிடுச்சு, நிறையா பேருக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. ஸோ போனது போட்டும் விடுங்க. பட்டு இனிமேல் இப்போ சொன்னது ரொம்ப சந்தோஷம்தான். எல்லாம் இப்போ எப்படி எனக்கு தெரிஞ்ச என்னோடய கருத்து கணிப்புப்படி டிசம்பர் 15 தேதிக்குள்ளாரையே இந்த கொரோனாவுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், எல்லா நாட்டோட மருத்துவ குழுக்களும் அதுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வேகமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, வந்துடலாம், பயப்படாதீங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.